guys, நான் உங்களோட Sandra ma'am. உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அந்த சாப்டரோட வீக் குவிஸ். ஸோ இந்த செஷனை நீங்கள் தான் தம்சம் பண்ண போகிறீங்க. ஒரு வேளை இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இப்போ வீக்விஸ்குள்ளே வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா www.weekquiz.in இது வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு கூகுள் குரோம் ஒரு என்ன வந்துட்டு வெப் ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ணிட்ட பேருக்கு ஆர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோடு வந்துட்டு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 240318. ஸோ இந்த கோடை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த வீக்விஸ்குள்ளே வந்து ஜாயின் ஆகிடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? யூஎக்ஸ்ஐ அவர்களே வணக்கம்ப்பா. கோஸ்ட் கிங் அவர்களே வந்துட்டு வணக்கம்ப்பா. ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வீக்விஸ்குள்ளே வந்துட்டு www.weekquiz.in வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு பேருக்கு இந்த கோட் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வந்துடலாம். ஓகே, கலிடாஸ்கோ அங்கேருந்து இங்கே வாப்பா. ஸோ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும் கம்மி பேர் தான் வந்து இருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன். ஓகே சரி, எஸ் நம்ம வந்துட்டு செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வி ஹாவ் ஏதோ ஓரளவுக்கு சில பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். 20-25 கொஸ்டின்ஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, மியூசிக் ஃபார் எவர் ஜோஷான் சாண்டியோ அவர்களே வணக்கம்ப்பா. சரி, என்னோட ஆடியோ வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ RMBP 9746 வணக்கம்ப்பா. ஹாய்ப்பா பிரஜித் 10th கிளாஸ்ல வந்துட்டு எங்கே ஜம்ப் ஆயிடுச்சா? ஓகே சரி, செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐசி ஏதோ ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் கால்ட் அஸ் என்னது? ஓகே, ஸோ இது வந்துட்டு சாப்டரோட பேர்லேயே வந்துட்டு இருக்குது. ஸோ எதுன்னு பார்க்கலாம். எழிலவர்களே வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். சரி, டிஷ்யூவா, ஆர்கனா, செல்லா, ஆர்கன் சிஸ்டமா? ஸோ எது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, எழிலரசி அவர்களே வணக்கம். கோகுல் ரிதேஷ் அவர்களே வணக்கம்ப்பா. சரி, கிறிஸ் 7 வந்துட்டு நிறைய பேர் இங்கே கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. கிளாஸ் 9th விட கிளாஸ் 9 விரல்ல எண்ணலாம் போல் இருக்குது. சரி, இருந்தாலும் டிஷ்யூவா, ஆர்கனா, செல்லா, ஆர்கன் சிஸ்டமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் அவர்களே வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணதாஸ். எழிலரசி எஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஜெயராணி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க மேம் செல்லு மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே சரி, ஆன்சர் என்ன? அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் டைமர் வந்து கம்மி பண்ணணும் ஃபார் கிளாஸ். ஏன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ரொம்ப இந்த சாப்டரில் சுற்றி வலிச்சு கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதுக்கு வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லைஃப் வந்துட்டு செல்லு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ன்றதுனால நான் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரோஷன், பிரிஜித், ஜூட், ஜான், ஜோஷன் வந்துட்டு இருக்கிறதே 5 பேர். ஸோ 5 பேரோட லீடர் போர்டு அது. ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் செகண்ட் கொஸ்டின். த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இன்சைட் த செல் இஸ். செல்லுக்குள்ளே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு என்னது? ஓகே, கயல். எஸ் கயல். மேம் நான் 9th தான் மேம் படிக்கிறேன். அப்படியே டாக்டர் பிரஜித் நீங்கள் வந்து 10th செஷனில் வந்தீங்களே, உங்கள் பேர் பார்த்துனே நாங்கள் அந்த லைவில். சரி, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், செல் வால், ரைபோசம். ஓகே, இந்த செல்லுக்குள்ளே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம செஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ளூவிட் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரியெல்லாம் ஒன்று செல்லுக்குள்ளே இருக்குது. அது என்னது? சைட்டோபிளாசமா, நியூக்ளியஸா, செல் வாலா, ரைபோசமா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தனாமார்க் சொல்கிறாங்க மேம் ஆப்ஷன் சின்றாங்க. மியூசிக் அவர்கள் சொல்கிறாங்க சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. கிறிஸ், ஜெயராணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் மேம் நீங்கள் தீமின்னல் விருடு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். ஸ்ரீநிதி கொஞ்சம் வந்து சிக்காகிருந்தோம், அதெல்லாம் வரல. சரி, பெட்டராக இருக்கிறதுனால வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, பட் எனிவேஸ் வணக்கம் உங்களுக்கு. வணக்கம்ப்பா அமுதா அவர்களே. நியூக்ளியஸ்ன்றாங்க எழிலரசி. RMBP 9746 வந்துட்டு சின்றாங்க. சரி, பார்க்கலாம் ஆன்சர் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சைட்டோபிளாசம் தான் வந்துட்டு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? சைட்டோபிளாசம் தான் வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட் ஃபீல்டு. அதுதான் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியா அந்த சைட்டோபிளாசம்ல தான் அவனோட மற்ற செல் ஆர்கனல்ஸு அதெல்லாம் அடங்கி இருக்குது. நியூக்ளியஸ் மற்றது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா, ER அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த சைட்டோபிளாசம் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஒரு லிக்விட் ஒரு ஃப்ளூவிட் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்.
அடுத்தது லீடர் போர்டு நான் இந்த கொஸ்டின் காமிக்கல, 3வது கொஸ்டினுக்கு வந்து நான் போகிறேன். ஸோ 3rd கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா which cell organelle is known as the பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுங்க, கூலி பவர் ஹவுஸ் இல்லை, உங்கள் செல்லோட அந்த கூலி பவர் ஹவுஸ் அது என்னது? இது வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ்ப்பா கையல். ஓ நீங்கள் 10th குவிஸும் வந்துட்டு சும்மா அட்டன் பண்ணீங்களா? ஓகேப்பா. ஐடியல் மான்ஸ்டர் என்னதுப்பா சொல்கிறீங்க? புரியலப்பா. சரி, ஆப்ஷன்ஸ் லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடி, ரைபோசோம்ஸ். ஸோ எது வந்துட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்? ஓ அந்த கண்டினியூஷனா? ஓகே ரைட்டு. மைட்டோகாண்ட்ரியா, எழில் வாணி, லைஃப் ப்ராசஸ் நோட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம், அதுக்கு முன்னாடி செஷன் வரும் லைஃப் ப்ராசஸ்து. சரிங்களா? சரி, லைசோசோமா, மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடியா, ரைபோசோம்ஸா? இது வந்து ஈஸி கொஸ்டின் தான். உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைமர் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். 10th கிளாஸ் ப்ராப்பர் ஸ்டடி டைம் டேபிள். ஓகேப்பா, கண்டிப்பாக போடலாம். அதான் சொல்கிறேன், கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்குது தெரிகின்றது. சரி, இதோட ஆன்சர் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா, பிகாஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், கூலி பவர் ஹவுஸ். ஏன்னா கரன்சி எல்லாம் அப்படியே ஏடிபி ஃபார்மில் வந்து தெரிக்குது. ஓகே, ஸோ பவர் ஹவுஸ் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யர் 4th கொஸ்டின். ஓகே, ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஃபாதரா? ஏன்பா என் ஃபாதர்லாம் கேட்குறீங்க ஜெஃப்னு? ஓகே, பிளான்ட் செல்ஸ் ஹாவ் அ செல் வால் விச் இஸ் மேட் ஆஃப். பிளான்ட் செல்ஸ்க்கு அதுக்கு செல் மெம்பரேனை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது, செல் வால். இந்த செல் வால் எதால் செய்யப்பட்டிருக்கு? ஏ லிப்பிட்ஸு, பி ப்ரோட்டீனு, சி டிஎன்ஏ, டி செல்லுலோஸ். ஓகே, எல்லாம் ஈஸி பீஸி கொஸ்டின்ஸு, ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதே நாகார்ஜுனாவா? லக்ஷ்மி. ஓகே, கிறிஸ் எவன்ஸ் செல்லுலோஸ்ன்றாங்க. கெலிடோஸ்கோப் நீ 10th தானே, அங்கே சிமோன் சார் செஷன் இருக்குது தானே, அங்கே போக வேண்டியது தானே நீனு? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு வெரி சப்ப ஆன்சர், ஈஸி ஆன்சர் தான் இது. தெரிஞ்சிருக்கோம், ஸ்ரீகிருஷ், லிங்கேஷ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் செல்லுலோஸுப்பா. ஓகே, அவங்களோட செல் வால் எதால் செய்யப்பட்டிருக்கு? பிளான்ட்டில். ஓகே, அது செல்லுலோஸ். ஆனால் அனிமல்ஸில் வந்துட்டு செல் வால் கிடையாது, அதுவும் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து லீடர் போர்டு காமிக்கல, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், விச் இஸ் யுவர் 5th கொஸ்டின். மை மிஸ்டேக், ஐ ஜாயின்ட் மேம், ஐ எம் 10th. எழிலரசி தெரியும்ப்பா, நிறைய 10th தான் இருக்கிறீங்கன்ட்டு. ஓகே, த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் அன் அனிமல் செல் இஸ். ஒரு அனிமல் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு என்னது? ஓகே சார், நாட் ஏபிள் டு கம்மா தெரியலையப்பா. பிரஜித் டி. ஓ பொண்ணு ஆப்ஷனுக்கு டியா? வேறு லெவல் பிரஜித், வேறு லெவல் மாஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். செல்வாலா, பிளாஸ்மா மெம்பரேனா, நியூக்ளியஸா, மைட்டோகாண்ட்ரியாவா? ஒரு அனிமல் செல்லோட அந்த வெளியே இருக்க அந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? வாரிசு அவர்கள் என்ன சொன்னீங்கப்பா? மேம், யுவர் எக்ஸாம்பிள்ஸ் இன் 10-24 இஸ் கம்பேர்ட் வித் யுவர் ஃபேமிலி. ஓ ஜெஃபிந்தி, ஓகே புரிகின்றது, அதனால தானா? ஓகே, லிங்க் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறாங்க, பிரிஷ் வந்து பீன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்துவன்ஸ் பீன்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் கொஞ்சம் மாடரேட் கொஸ்டின்ஸ் போகும், லேட்டாக வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்துட்டு போகும். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸி, நெக்ஸ்ட் மாடரேட். ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, பட் நான் லெவல் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, சரி, வெரி குட்ப்பா. நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பிளாஸ்மா மெம்பரேன் தான் அனிமல் செல்லில் அவுட்டர் மோஸ்ட் கவரிங்க. பிளான்ஸில் மட்டும் பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி செல் வால் இருக்குது, அனிமல்ஸ் அது கிடையாது. இருக்கிறதுலே வெளியில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு உன்னோட பிளாஸ்மா மெம்பரேன் தான். இதுக்கு நான் லீடர் போர்டு காமிக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம், விச் இஸ் யுவர் 6th கொஸ்டின். ஓகே, ஹெரிடிட்டி ஒன் ஷாட்டா? சந்தோஷ், ஹெரிடிட்டி முடிச்சாச்சு. அடுத்தது ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ஜம்ப் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் ஆஃப் பிளான்ஸ் இஸ் டியூ டு, பிளான்ஸ்லாம் வந்துட்டு பச்சைன்னு இருக்குதுல்ல, பச்சை கலர் சிங்கிச்சான்னு இருக்குது, அது எதுனால, எந்த பிக்மெண்ட்னால அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின். சரிங்களா? ஓ 9th இது, அது தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கிறேன், நான் 11th. ஓ மை காட். ஓகே, ஸோ குளோரோஃபில், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பச்சை கலர் ஜிங்கிச்சான் ஆஃப் பிளான்ஸ் அது வந்து எது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே கலிடோஸ்கோப். ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க. அகமது அவர்களே வணக்கம்ப்பா. பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டேயா, இந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் ஆன்சரிங் டைம், ரீடிங் டைம் வந்து கம்மி பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷன் இந்த கிளாஸ் 9th பசங்களா கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் இந்த செஷன் ஆக்சுவலாக.
ஒரு 5 செகண்ட் இருக்குது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கம்மியாக வந்து டைம் கொடுத்துருந்தா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கும் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களோட குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் க்ரீன் கலர் ஆஃப் த பிளான்ஸ் ஒரு லீஃபுக்கு அது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யுவர் செவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் அ செல் இஸ், ஒரு செல்லோட ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், அவன் தான் மெயின் சிஇஓ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவன் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, பிகாஸ் ஆஃப் குளோரோஃபில் அப்படின்றாங்க. ஆர்எம்பிபி எக்ஸாக்ட்லிப்பா. பிரிட்ஜித் எக்ஸாக்ட்லிப்பா. எஸ் அகமத் தெரியும் அகமத். வாரிஸ் காஸ்மி எக்ஸாக்ட்லி. தனாவர்களே எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கால்கி அப்பாரடாஸா, நியூக்ளியஸா, ரைபோசோம்ஸா, பிளாஸ்டிட்ஸா, இந்த 4த்துல என்னது அப்படின்றது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பாலரஞ்சனா பி சொல்கிறாங்க, மாலிகம் வந்துட்டு பி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். இன்கேஸ் இஃப் யோர் கிளாஸ் 10th or 11th or 12th ஸ்டூடெண்ட் உங்களோட பேசிக்ஸ் வந்துட்டு ப்ரஷ் அப் ஆகும். ஓகே, பிகாஸ் இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். உங்களோட செல்லுக்குள்ளே இருக்குது. செல்லுன்னா என்னது, செல்லோட ஸ்ட்ரக்சரோட காம்பனன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது இது வந்து ரொம்ப பேசிக்கான வந்துட்டு ஒரு லெவல். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் அ செல் வந்துட்டு என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி உங்களோட நியூக்ளியஸ் தான். ஏன்னா நியூக்ளியஸ் தான் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் உன்னோட குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்க்கு இல்லை டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏல தான் உன்னோட மொத்த இன்ஃபர்மேஷன் உன்னோட வரலாறு எல்லாம் அதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யுவர் 8th கொஸ்டின். மேம் நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் சென்ட் பண்ணேன், பட் நீங்கள் ஆன்சர் பண்ணல மேம். ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள். யூஎக்ஸ்ஐ. ஓகே, யூஎக்ஸ்ஐ நான் பார்க்கல. சில இது கொஞ்ச நாளாக வந்துட்டு ஆஃபில் இருந்தேன், நான் பார்க்குறேன். ஓகே, மேபி இன்னைக்கு ப்ராபப்ளி டுமாரோ காலையில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, லிங்கேஷ், ராஜா, கிறிஸ், பிரிஜித், பாலரஞ்சனா, ஜெயந்தி எல்லாம் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். விச் ஆஃப் தீஸ் இஸ் அ ப்ரோகேரியாட்? அமீபாவா, பாக்டீரியாவா, ஈஸ்டா, பாரமிஷியமா? இந்த 4த்துல எதை வந்துட்டு ஒரு ப்ரோகேரியாட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க? ஓகே, அமீபா, பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்ட்டு, அப்புறம் பாரமிஷியம். ஸோ இது வந்துட்டு ப்ரோகேரியாட். ஸோ பிரிஜித் சொல்கிறாங்க பாக்டீரியா, ஸ்ரீகிருஷ்ணதாஸ் சொல்கிறாங்க ஈஸ்ட், ராஜா மோட்டர் சொல்கிறாங்க பி, சுமா கிறிஸ் சொல்கிறாங்க பி, பிரவீன் பி சொல்கிறாங்க, மல்லிகா டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். கிறிஸ் சிவான்ஸ் அகேன் பி சொல்கிறாங்க. ஈஸி பீஸி கொஸ்டின். சிம்பிளான ஆர்கானிசம் ஆர் ப்ரிமிட்டிவ் செல் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல் அது என்னென்னா பாக்டீரியா. ஓகேவா, ப்ரோகேரியாட்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு உன்னோட பாக்டீரியா தான். அடுத்து லீடர் போர்டு போல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். உன்னோட 9th கொஸ்டின். ப்ரோகேரியாட்டும் யூகேரியாட்டிக் செல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டேன்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேனு அதெல்லாம் யூகேரியாட்ஸில் கிடையாது, ப்ரோகேரியாட்டில் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரோகேரியாட் யூகேரியாட் என்னன்னா ப்ரோகேரியாட்ஸ் உன்னோட சிம்பிள் நோக்கியா ஃபோன், யூகேரியாட்ஸ் உன்னோட இந்த அட்வான்ஸு ஸ்மார்ட் ஃபோன். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ செல்லு ஒன்று தான், ஆனால் ஒன்று வந்துட்டு ஓஜி வெர்ஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இன்னொன்று வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு அப்கிரேடட் வெர்ஷன். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. Vacuoles in plant cells are generally small, large, absent, equal to animal cells. So plant cellsல vacuoles ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த vacuoles வந்துட்டு plant cellsல சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா இல்லவே இல்லாமல் இருக்குமா plant cellsல, இல்லைனா வந்துட்டு animal cellsல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் plant cellsலையும் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, பீன்றாங்க மல்லிகா, கிறிஸ், பிரிஜித், பாலஞ்சனா, லிங்கேஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கலிடாஸ்கோப் சும்மா தான் நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்குது இல்லை சில நேரத்தில், அதனால. ஓகே, சும்மா கிரேஷ் வந்துட்டு பீன் சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரிசல்ட் ஆஃப்கோர்ஸ் பிளான்ட் செல்ஸில் வேக்யூல்ஸ் வந்துட்டு லார்ஜாக இருக்குது. நீங்கள் குவிக்காக நீங்கள் யோசிச்சு ஆஃப்டர் த செஷன் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன் வந்துட்டு வேக்யூல்ஸோட சைஸ் வந்துட்டு பிளான்ஸில் அதிகமாக இருக்குது. அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது அனிமல் செல்ஸில் வந்துட்டு வேக்யூல்ஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கும், மெனி இருக்கும், மேபி 1 2 3 அப்படி இருக்கும். பிளான்ட் செல்ஸில் ஒன்று கண்ணே இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகே, மேபி 2 கூட இருக்கலாம் பிளான்ட் செல்ஸில், ஆனால் அது எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். அது ஏன் அப்படின்றத கீழே காமெண்ட்டில் ஆஃப்டர் செஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, விச் ப்ராசஸ் அலவுஸ் ஒன்லி செலக்டட் சப்ஸ்டன்சஸ் டு என்டர் ஆர் லீவ் த செல்? செலக்டடாக சில சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் அந்த செல்லுக்குள்ளே என்டர் ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது செல்லுக்குள்ளே. அது என்னது? ஆப்ஷன் ஏ டிஃப்யூஷன் ஆர் ஆஸ்மோசிஸ், செலக்டிவ் பெர்மியபிலிட்டி ஆர் டி எக்ஸோசைடோசிஸ். பேசிக்கலி இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ஃபெனாமினன் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது, ரெஸ்பான்சிபிளாக இருக்குது செல்லில். அது என்னதுன்றது நீங்கள் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். மியூசிக் சொல்கிறாங்க சி, மல்லிகா சி சொல்கிறாங்க. எஸ் மஹேந்திரன் ஃபார்மஸ்
என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த செஷன் வேணும், எந்த சாப்டர் வேணுன்றதை கொண்டு வரலாம். பிரஜித் சி சொல்கிறாங்க, சுமா கிருஷ் வந்துட்டு சி சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. உங்களோட செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. செலக்டிவ்னா சில சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் அதை சூஸ் பண்ணது, அதனால செலக்டிவ். பெர்மியபிலிட்டினா வந்துட்டு என்டர் ஆகுது ஒரு எக்ஸிட் ஆகுறது, அதுதான் வந்துட்டு பெர்மியபிலிட்டி, அதாவது நுழையிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பெர்மியபிலிட்டி. ஓகே, ஸோ இதை வந்துட்டு யார் பண்ணுறான்னு கேட்டால் பிளாஸ்மா மெம்பரின் வந்துட்டு பண்ணுறான். வந்துட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி, செக்யூரிட்டி கார்டு மாதிரியே, நில்லு நீ எல்லாம் எங்கிட்ட போகிற, ஓ நீ உள்ளே போகலாம், நீ அங்கேருந்து வெளில வா, நீ எல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிளாஸ்மா மெம்பரின் ஆர் யோர் செல் மெம்பரின். இந்த ஃபெனாமினனை வந்துட்டு நம்ம செலக்டிவ் பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். அதனால தான் செல் மெம்பரேனை வந்துட்டு செலக்டிவ்லி permeable membrane அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், which is your 11th question. The organelle responsible for packaging and secretion. உங்களோட செல்ஸில் ஒரு செல் ஆர்கனல் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா பேக்கேஜ் பண்ணுறான், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறான், அதாவது பேசிக்கலி ஆர்கனைஸும் பண்ணுறான், அப்புறம் செக்ரீட்டும் பண்ணுறான். அது என்ன ஆர்கனல்? மைட்டோகாண்ட்ரியா, கால்கி அப்பாரட்டஸா, ரைபோசோம்ஸா, நியூக்ளியோலஸா? ஓகே, ஸோ எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். Raj Kalyan, it is because class 10 students are relatively low in number or less in number, அதனால. ஓகே, கால்கின்றாங்க, ஸ்ரீகிரேஸ், டாக்டர் பிரஜித் வந்துட்டு பி சொல்கிறாங்க, கிறிஸ் எவன்ஸ் பி, மியூசிக் ஃபார் எவர் பி, யூஎக்ஸ்ஐ பி, மியூசிக் ஃபார் எவர் பி, பிரவீன் பி, மல்லிகா பி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டோம். கேலிடாஸ்கோப் இருக்கட்டும், விடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து தொழில் ரகசியம்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனல் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது பேக்கேஜிங் அண்ட் செக்ரீஷனுக்குனா கால்கி அப்பாரட்டஸ். நான் உங்களுக்கு செஷனில் சொல்லியிருப்பேன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஆர்இஆர், எஸ்சிஆர் வந்து லிப்பிட்ஸ் பண்ணுது, ஆர்இஆர் என்ன பண்ணுது அப்படின்றத கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஆர்இஆர் பண்ணுற அந்த வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன இருக்குது, ஆர்இஆர் என்ன இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாத்தையுமே சிந்தசைஸ் பண்ணி எல்லா ஆர்கனல்ஸ்க்கும் அனுப்புறதுக்கு கால்கி அப்பாரட்டஸில் போச்சுன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நீட்டாக ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ்லாம் பண்ணி வைக்கிறான். ஏன்னு கேட்டால் கால்கி அப்பாரட்டஸ். மைட்டோகாண்ட்ரியா இல்லைப்பா, அது வந்துட்டு பேசிக்லி ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு தான் அவன். மூவிங் ஆன் டு யுவர் 12th question. 12th question வந்துட்டு the shrinkage of a cell in a hypertonic solution. ஒரு செல்லை ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் நீ வச்சனா அந்த செல் சுருங்கி போகுது. அந்த காஞ்ச திராட்சை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த மாதிரி அந்த ஒரு காஞ்ச திராட்சையோ அது என்னது ரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் வச்சா அந்த ரேசனோட சைஸ் அது வந்து சுருங்கிடுது, ஷ்ரிங்க் ஆகுது. அந்த ஃபெனாமினல் அது எதனாலன்னு கேட்டேன்னா எண்டோசைட்டோசிஸ்னாலையா, இல்லை பிளாஸ்மோலைசிஸ்னாலையா, இல்லை எக்ஸோசைட்டோசிஸ்னாலையா, இல்லை டர்ஜரிட்டினாலையா, எதனால் அப்படின்னு வந்து கீழே சீக்கிரமாக வந்துட்டு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். லிங்கேஷ், ஏன்பா எதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க? ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றாங்க கிறிஸ் எவான்ஸ். எக்ஸாக்ட்லிப்பா, போன கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அது. எஸ், எக்ஸோசைட்டோசிஸ்ன்றாங்க சௌந்தர்யா, பிளாஸ்மோலிஸ்ன்றாங்க கிறிஸ் எவான்ஸ். பி என்ன இருக்குது, பிளாஸ்மோலைசிஸ்ன்றாங்க. நிக்கில் வந்துட்டு எக்ஸோசைட்டோசிஸ்ன்றாங்க. யாரும் டி சொல்லியா, டர்ஜரிட்டி சொல்லியா? ஏன் அதை பற்றி நம்ம சொல்லி தரலையா டர்ஜரிட்டி, அதை மட்டும் விட்டாச்சு. ஆர்இஆர் ப்ரோட்டீன்ஸ் பிகாஸ் ரைபோசோம்ஸ். எக்ஸாக்ட்லி டாக்டர் பிரிஜித், வேறு மாதிரி. ஷோ ரிசல்ட் பண்ணுறேன். It is your plasmolysis, shrinkage of a cell. ஏன் வந்து செல் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் செல்லில் வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது as compared to the environment. ஸோ இந்த செல்லுக்குள்ளே இருக்க வாட்டர்லாம் இட் மூவ்ஸ் டு தி என்வாயன்மெண்ட். அப்போ என்ன ஆகும்னா அந்த செல்லை சுற்றி அந்த செல் மெம்பரேன் ஃபஸ்ட்டு அந்த செல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசோசியேட் ஆகும். அந்த ஃபெனாமினா பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆன் டு யுவர் 13th question. ஓகே, உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. ஓகேவா? Moving on to this question, which of the following is a double membrane? உங்களோட செல்லில் நிறைய ஆர்கனல்ஸ் வந்து டபுள் மெம்பரேனஸாக இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து டபுள் மெம்பரேன், அவ்வளோதான் கேள்வி. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு ஆப்ஷன்ஸ். லைசோசோம், பி ரைபோசோம், சி மைட்டோகாண்ட்ரியா, டி சென்ட்ரியோல். ஓகே, எதுன்னு சொல்லுங்கள். ரஜத், எந்த சாப்டர் வேணும்னு கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம், சோஷியல் எடுக்கலாம். ஓகே, பட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட சுபா மேம் இருக்கிறாங்க, அவங்க தீயா எடுப்பாங்க. பட் அதை தாண்டி இன்கேஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியான்னு சீக்கிரம் சொல்கிறாங்க. கிறிஸ் எவான்ஸ் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா சொல்கிறாங்க. நிக்கில் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா சொல்கிறாங்க. எஸ்எம்பிகே, ஓஹோ, யூஎக்ஸ்ஐ, ரைட்டு. நெக்ஸ்ட்
மைட்டோகாண்ட்ரியம் ஹார்ம் அப்படின்னு மல்லிகா சொல்கிறாங்க. கோபோகாரன் அப்படி வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ ரிசல்ட் இட் இஸ் அஃப்கோர்ஸ் யுவர் மைட்டோகாண்ட்ரியா. இது டைரக்ட் கொஸ்டின்ப்பா, ஓகேவா? லைசோசோம், ரைபோசோம், சென்ட்ரியோல் இதெல்லாம் தாண்டி மைட்டோகாண்ட்ரியா தான் டபுள் மெம்பரேன் வந்துட்டு இருக்குது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கனாலே வந்துட்டு இப்படி ஒரு பாக்டீரியா மாதிரி தான் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். 2 மெம்பரேன் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்கு. The fluid mosaic model explains the structure of. Okay, இது தெரியுமா உங்களுக்கு இந்த question? பிரவீன் சொல்லுங்கப்பா. பிரவீன் சொல்லுங்க. பிரவீன் சொல்லுங்க பிரவீன். என்ன டவுட்? The fluid mosaic model explains the structure of nucleus, ribosome, plasma membrane, chloroplast. இதில் எது? ஓகே லிங்கேஷ், போயிட்டு வாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைக் ஒன் ஷாட் வேணுமா? கனிஷ்கா கண்டிப்பாக கொண்டு வரேன். பட் நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் சைட் பை சைட் இங்கிலீஷ் வந்து நம்ம பண்ண போகிறோம். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ் இதெல்லாம் டபுள் மெம்பரேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு மாதிரி பிரிஜித்து வேறு லெவல்ப்பா. இப்போ சஞ்சய் ஜாயின் பண்ண முடியாது பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 14 கொஸ்டின் இருக்கலாம். ஹாஃப் வே த்ரூ 26 கொஸ்டின்ஸ், ஹாஃப் வே த்ரூ லைக் ஆல்மோஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ ஹாஃப் வே த்ரூவில் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்ன்ட்டு. ஓகே, ஸோ ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வந்து இந்த ஃபாஸ்ஃபோலிபிட் பைலேயர்னு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அவனோட ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்துட்டு இருக்குது. மூவிங் ஆன் டு யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யோர் 15வது கொஸ்டின். chromosomes are made of என்னது? ஓகே, ஓ லிங்கேஷ் சரி. ஓகே செல்வம் மேம், நான் இங்கே 10th, நீங்கள் சேலஞ்ச் 100 சால்வ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் ஆன்சர் மேம். எஸ் வனிதா, பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாமே. RNA and lipids குரோமோசோம்ஸ் எதால செய்யப்பட்டிருக்கு? RNA and lipids ஆலியா, இல்லை DNA and proteins ஆலியா, இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் DNA ஆலியா, இல்லை ஓன்லி DNA ஆலியா? குரோமோசோம்ஸ் எதால செய்யப்பட்டிருக்கு? குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது? நியூக்ளியஸில் இருக்குது. இப்போ குரோமோசோம்ஸ் எதால செய்யப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க, சரியா? அது சொல்லுங்க பார்க்கலாம். டின்றாங்க செல்வம். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து DNA and proteins-ன்றாங்க. லிங்கேஷ் சென்றுவாங்க. மல்லிகா பி சொல்கிறாங்க. சுமா கிருஷ் அவர்கள் வந்துட்டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன வந்துட்டு ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ் பட்டர்ஃப்ளை ஞாபகம் இருக்கின்றது, நன்றாகவே ஞாபகம் இருக்கின்றது. ரிசல்ட் பார்ப்போமா? DNA அண்ட் ப்ரோட்டீன்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அவன் RNA, நம்ம குரோமோசோம்ஸ் எல்லாம் அந்த RNA இருக்குதா? சில வைரஸஸில் தான் RNA கிடைக்குது. பிளான்ஸ்லேயும் சரி, அனிமல்ஸ், நம்மளோட அனிமல் தான், நம்மளோடலாம் DNA தான் இருக்குது. RNAலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சரியா? அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் DNA. நெஞ்சு வலிக்குதே. இல்லை குரோமோசோம்ஸில் ஏதில் கார்போஹைட்ரேட்டு, அடுத்து ஒன்லி டிஎன்ஏல டிஎன்ஏ கூட சேர்ந்து சில ப்ரோட்டீன்ஸுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இஸ் யோர் 16வது கொஸ்டின். லைஃப் ப்ராசஸ் ஒன் ஷாட் ஹரிஷ் vlogs நெக்ஸ்ட் சாப்டர் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் யூனிட். அதை நம்ம முடிச்சுட்டு லைஃப் ப்ராசஸ்க்குள்ள ஜம்ப் ஆயிடலாம். ஓகே, விச் ஆஃப் தீஸ் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ஸ்? அனிமல் செல்ஸில் கொடுத்துருக்கிற 4 ஆர்கனல்ஸில் ஏதோ ஒன்று இல்லை. அது என்னது? இது வந்து செப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் கொஸ்டின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், சென்ட்ரியோல், குளோரோபிளாஸ்ட் எது வந்துட்டு அனிமல் செல்ஸில் வந்துட்டு கிடையாது. ஈஸி பீஸி கொஸ்டின், சப்பு கொஸ்டின். குளோரோபிளாஸ்டா, சென்ட்ரியோல்ஸா, ரைபோசோம்ஸா, மைட்டோகாண்ட்ரியா எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெலோடோஸ்கோப் வந்துட்டு டி அப்படின்னு சொல்கிறாங்களே. நீ 10th பையில தானே, கிளாஸ் 9th பசங்களுக்குலாம் இது. சுமா கிருஷ்ணன் வந்துட்டு டின்னு சொல்கிறாங்க. பூஜா வந்துட்டு டின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணா குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. ஷமா ராஜசேகர் நோ ஆவிடி. என்ன பண்ணுறது, ஸ்லாங் அப்படி தான் இருக்குது போல இருக்குது நீங்கள் கேட்குறத பார்த்தா. ஓகே, கிறிஸு, மாதவன், அதுக்கப்புறம் ரினோஷ். ஓகே, என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் குளோரோபிளாஸ்ட்டுங்க. யாருங்க அது? சென்ட்ரியோல், ரைபோசோம். நல்ல வேலை மைட்டோகாண்ட்ரியா கேவனும் போடல, பரவாயில்ல. அனிமல் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. ஏன் நம்ம எல்லாமே பச்சைக்கலர் ஜிங்கு சேனல் இருக்கிறோமா? கிடையாது. நம்மளோட அனிமல் தானே, நமக்குள்ளேயே அனிமல் செல்ஸ் தானே இருக்குது. எல்லாம் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கா என்ன? இல்லை. குளோரோபிளாஸ்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால லீஃபு எல்லாமே பச்சை கலர் ஜிங்கு சேனல் இருக்குது. நம்ம பச்சை கலரில் இருக்குமா? இல்லை. ஏன் நமக்குள்ளே குளோரோபிளாஸ்ட் இல்லை. ஓகே, குளோரோபிளாஸ்ட் லேது பாவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இஸ் யோர் 17th கொஸ்டின். ஷம்மா இல்லை மேம், ஷாம். ஓ சாரிப்பா, ஷாம் ராஜசேகரா. ஓகே,
ரைபோசோம்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ்டு. அதை வந்து டக்குன்னு படிச்சிடுறேன்னா அதில் வந்து அது கொலர்படியம் ஆயிடுது. ஓகேவா? நல்லா கோச்சிக்காதீங்க மேம். 10th முடிச்சு 11th போன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மேம். ஜேஎன் ஸ்கூல் மேனேஜ் பண்ண முடியலை மேம். 10th அசால்ட் பேக் ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃபேஸும் வரும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீ கடந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் 12th முடிச்சிட்டேன். இப்போ திரும்பி பார்க்கும் 11th நல்லா இருந்துச்சு, 12th நல்லா இருந்துச்சு, காலேஜ் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேஸ் வரும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது கடந்து போய்ட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும். எப்பவுமே அது அப்படி தான். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபேஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எப்படியுமே நம்மளோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஓட்டத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருப்போம். அது வந்து நெவர் எண்டிங் சைக்கிள். நிறைய பேர் சொல்லுவாங்க 10th முடிச்சிட்டா ஜாலியாக இருக்கலாம், 11th முடிச்சா ஜாலியாக இருக்கலாம், 12th முடிச்சா ஜாலியாக இருக்கலாம், காலேஜ் முடிச்சா ஜாலியாக இருக்கலாம், வேலைக்கு போய்ட்டு ஜாலியாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டா ஜாலியாக இருக்கலாம், குழந்தை பட்டு தான் ஜாலியாக இருக்கலாம். இட்ஸ் அ லை. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பொய். சரியா? எந்த ஃபேஸாக இருந்தாலுமே அது கஷ்டமாக இருக்கும். அது கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாகவும் இருக்கும், தருணங்களும் வரும். ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஹாப்பியாகவும் இருங்க, என்ஜாயும் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த கஷ்டங்களை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் உங்களோட ஜேர்னியை ஷேப் பண்ணும், உங்களை வந்துட்டு உங்களோட கேரக்டரை பில்ட் பண்ணும். ஓகே, ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஏன் ரைபோசோம்ஸில் என்ன இருக்குது, அந்த 70S 80S இந்த ஸ்வெட்பர்க் யூனிட்ஸ் அதெல்லாமே எது கூட லிங்க்டுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கூட லிங்க்டு. லீடர் போர்டில் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். 20th கொஸ்டினில் நான் உங்களுக்கு லீடர் போர்டு காமிக்கிறேன். ஓகே, எஸ், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கப்பா. எழிலா நியூ டு சேனலப்பா. ஓகே, வந்து என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு தம்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ஆர்கனல் தட் ஹெல்ப்ஸ் இன் டீடாக்சிஃபிகேஷன் இன் லிவர் செல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு செல் ஆர்கனல் நம்ம பாடியில் இருக்குது. அந்த செல் ஆர்கனல் டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்துட்டு லிங்க்டாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எக்ஸாமில் திரும்ப கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, கால்கி பாடி SCR அதாவது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் RER ஒரு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். 4வது ஆப்ஷனோட லைசோசோம். ஸோ இந்த கொடுத்துருக்க ஆர்கனலில் ஒரு ஆர்கனல் வந்துட்டு உன்னோட செல்லு உன்னோட பாடியோட டீடாக்சிஃபிகேஷனில் இன்வால்வ்டாக இருக்குது. அது என்னது? ஓகே, ரெஜித் லைசோசோம் சொல்கிறாங்க, பிரவீன் வந்துட்டு குளுக்கத்தையானா இல்லை. ஓகே, சிவா ஏ சொல்கிறாங்க, UXI B, பிரிஜித் B சொல்கிறாங்க, ரெஜித் C சொல்கிறாங்க, மாதவன் B சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஈஸி கொஸ்டின் தான். இட் இஸ் யுவர் லைசோசோம். ஓ சாரி, the organelle that helps in detoxification in liver cells. ஆக்சுவலி வந்துட்டு டீடாக்சிஃபிகேஷன் இதுக்கு நான் கொஞ்சம் ஆப்ஷன் வந்துட்டு தப்பாக கொடுத்துருந்தேன், என்னை வந்து தயவாக மன்னித்து விடுங்கள். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வந்துட்டு லிவர் செல்ஸில் வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுனாலே வந்துட்டு ப்ரைமர்லி இட் இஸ் யோர் லைசோசோம்ஸ். ஓகேவா? ஏன்னா அதுதான் வந்துட்டு சூசைட் பேக்ஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் தயவாக மன்னித்து விடுங்கள். ஓகேவா? இதில் நான் இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு வேளை அதில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட இதில் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ which structure gives shape and mechanical strength to plant cells? ஸோ பிளான்ட் செல்ஸுக்கு வந்துட்டு ஏன்னா அது வந்துட்டு மூவ் ஆகலை. நம்மள மாதிரி வந்து பிளான்ட் செல்ஸ் வந்துட்டு மொபைலாக இருக்குது. மொபைலாக இருக்குன்னா ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ மொபிலிட்டி கிடையாது இந்த பிளான்ட் செல்ஸ்க்கு. அப்போ இந்த பிளான்ட் செல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஷேப் கொடுக்குது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொடுக்குது. ஆப்ஷன் A பிளாஸ்டிட்ஸ், ஆப்ஷன் B செல் வால், ஆப்ஷன் C வேக்யூல், ஆப்ஷன் D சைட்டோபிளாசம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் அப்படி வந்து சொல்லுங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் சிம்பிள் பட் பயாலஜி இஸ் ஹார்ட் ஒன்லி பை யோர் லேட் கிளாஸா. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் 10th மேம். ஓகே, ஹரிஷ் விலாக்ஸ் கண்டிப்பாக பயாலஜி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கவலையப்படாதீங்க. நம்ம தான் நாளைக்கெலாம் வந்து இது வந்து இந்த பேர் என்ன, ஹவு டு ஆர்கனைஸ் ரிப்பீட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு கவலை வேண்டாம். ஓகே, சாண்ட்ரா மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர். ஏன்னா எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணுறோம். டு நாட் வரி. ஓகே, ஸோ எது வந்துட்டு நம்மளோட பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ஒரு ஷேப் கொடுக்குது. லீஃபாக இருக்கிறது, ஸ்டெம்மாக இருக்கிறதுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறது என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உன்னோட செல் வால். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஓகே, அடுத்தது லீடர் போர்டு காமிக்கணுமா இந்த கொஸ்டினில்? பிரிஜித் வேர் லெவல், ஜூடு, ரோஷன், ஜோஷன், பர்றா ரைமிங், ரோஷன் ஜோஷன். அடுத்து ஜான், யுவன், தனுஷ், பிரியன், சஞ்சய், பேபி ஷாலினியா. வாவ், பேபி ஷாலினி. அப்புறம் மயூரா. ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் 20th கொஸ்டின். இன்னும் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லைஃப் நாளைக்கு வரும். ஓகே, ரோலெக்ஸ் பி கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகே, பிளாஸ்மோலைசிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் பை பிளேசிங் த செல் இன்.
பிளாஸ்மோலைசிஸ்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். செல்லு வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் பிளாஸ்மோலைசிஸ்ன்னு ஆன்சர் பண்ணீங்க. இப்போது அது வேற ஏதோ ஒரு சொல்யூஷனில் வச்சதுனால அந்த பிளாஸ்மோலைசிஸ்ன்னு ஒன்று நடந்துச்சு. இப்போ பிளாஸ்மோலைசிஸ் நடந்த ஒரு செல்லை வேற ஒரு சொல்யூஷனில் வைக்கிறோம். அப்போது அது ரிவர்ஸ் ஆயிடுது அந்த ஃபெனாமினன். அது என்ன சொல்யூஷன்? அது ஹைப்பர்டானிக்கா, ஹைப்போவா, ஐசோவா, செலைன் வாட்டரா? ஆல்ரெடி இதோட ஆப்போசிட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கொஸ்டினோட ரிவர்ஸ் தான் பார்க்குறோம். சரியா? ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹைப்போன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகிருஷ், டாக்டர் பிரிஜத் பி சொல்கிறாங்க. கிரேஸ் மோனிகா பி சொல்கிறாங்க. மாதவன் பி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைஃப் டைமிங் வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இதுக்கு வந்துட்டு UXI 18th கொஸ்டின்னா சில டைமில் வந்து கொலப்படியம் ஆகுதுப்பா, என்ன பண்ணுறதுப்பா? எழில் அவர்களே வணக்கம். சில இடத்துல ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படி போகும்போது கொஞ்சம் தப்பாயிருது, என்ன பண்ணுறது? நம்மளும் வந்து மனுஷங்க தானே, தயவாக மன்னிச்சிருங்கள். ஓகே, ஸோ ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஓகே, ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா வந்துட்டு என்னது? ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்பர்னா என்னது? ஃபஸ்ட் நம்ம அந்த கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, என்னன்னு பார்த்தோம்? செல்லுக்குள்ளே இருக்க அந்த வாட்டர் அதிகமாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு தி என்வாயன்மெண்ட். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஹைப்பர். அதோட ரிவர்ஸ் வந்துட்டு ஹைப்போ. ஏன்னா அந்த இதில் வைக்கும் போது பிளாஸ்மோலைசிஸ் நடக்குது. ஸோ இப்போ இந்த பிளாஸ்மோலைசிஸை ரிவர்ஸ் பண்ணணும், அந்த செல்லை நான் காப்பாற்றணும் இந்த ஃபெனாமினிலிருந்து. அப்போ என்ன பண்ணுறேன்? செல்லை தூக்கி இந்த சொல்யூஷனில் வச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த என்வாயன்மெண்ட்டில் அதிகமாக தண்ணி இருக்குது, அந்த அதிகமான மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாலிக்யூல்ஸை வந்துட்டு அந்த இடத்துலேருந்து, அந்த என்வாயன்மெண்ட்லேருந்து அந்த செல்லுக்குள்ளே நுழைஞ்சிருது. அப்போ என்ன ஆகுது? அந்த செல் மறுபடியும் வந்துட்டு குண்டு பூசணிக்கா ஆயிடுது. ஓகே, பேசிக்லி ஸ்வெல் ஆயிடுது. ஓகே, ஸோ அப்போ பிளாஸ்மோலைசிஸ் ரிவர்ஸ் ஆயிடுது. ஓகே, now moving on to your next question, which is your 21st question. ஓகே, ரோலெக்ஸ் நெக்ஸ்ட் லைவ் வந்துட்டு அதான்ப்பா 6:15 வந்து கிளாஸ் 10th, 7:15 கிளாஸ் 9th. அவ்வளோதான். நோ தி ஆர்கனல் விச் இஸ் இன்வால்வ் இன் ஆட்டோஃபேஜி. இதுவுமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வேற ஒரு கொஸ்டினில், அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸி கொஸ்டின் தான். செல்ஃப் ஈட்டிங் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், கோல்கி பாடி ஆர் வேக்யூல். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆன்சர் பண்ணலாம். ஈஸி கொஸ்டின் தான். சரியா? சாண்ட்ரா மேம் ஃபேஸ் ரெட் ஹார்ட், ஷேப் இஸ் நாட் ஃப்ளவர் மேம் இஸ் ஃபயர். புஷ்பானா அந்த டைலாகப்பா, கொஞ்சம் இங்கிலீஷ் வருஷனாப்பா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாங்கன்ற பிரஜித் பீன்றாங்க, மியூசிக் பீன்றாங்க, கார்டினல் பி சொல்கிறாங்க, ரஜித் அவர்கள் லைசோசோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம். ஆன்சர் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவா, லைசோசோமா, கோல்கி பாடியா, இல்லை வேக்யூலா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, எஸ். லோகனே, நான் லோகனு, நீ நாளே லோகன் கேட்டானா? நான் லோகன் இப்படி புஷ்குன்னு சொல்லிட்ட, நீ என்ன கேட்டனே தெரியலையே லோகன், பறக்குன்ற லைவ் சாட்டில். சரி, ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசோசோம். லைசோசோம் வந்துட்டு அது ஒரு பண்ணுற அந்த ப்ராசஸை ஆட்டோஃபேஜி ஒரு செல்ஃப் ஈட்டிங்னு சொல்கிறாங்க. பேசிக்லி இது என்னது செல்ஃப் ஈட்டிங்னா, லைசோசோம் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லில் எதனா ஓட்ட செல் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த செல்லு சரியாக வேலை செய்யல, எதனா மால் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர் அந்த செல் பழசாயிருச்சு அப்படின்னும் போது அந்த செல் தேவையில்லை, அந்த செல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது லைசோசோம். அதனால தான் அந்த சூசைடல் பேக்ஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு அந்த செல்லுக்குள்ளே இருந்துட்டு அந்த என்சைம்ஸ் எல்லாம் லீக் பண்ணி அந்த செல் வந்துட்டு பர்ஸ்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ தன்னை தானே வந்துட்டு வர்த்திக்குது. ஸோ அந்த செல்ஃப் ஈட்டிங் ஆர் ஆட்டோஃபேஜி ஆர் சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யுவர் 22nd கொஸ்டின். ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்பா கீழே ப்ளீஸ் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேறு கிளாஸஸாக இருந்தீங்கன்னா அந்த செஷன் எல்லாமே கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைவில் மறந்துடுவேன் நான் அதுக்கப்புறமா, அதனால கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணால் அது ஸ்டேவும் ஆகும், இது லைவ் அப்படியே போயிடும். அதனால் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்டே ஆர் பிரசன்ட் இன் விச் ஆர்கனல்? குளோரோபிளாஸ்டா, மைட்டோகாண்ட்ரியாவா, நியூக்ளியஸா, கோல்கி பாடியா? கிறிஸ்டே அப்படின்றது இந்த இது வந்துட்டு எங்கே இருக்குது? ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். லோகன் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எத்தனாவது கொஸ்டின் இது 26 கொஸ்டின்ஸில் 22nd கொஸ்டினில் இருக்கிறோம், முடிக்க போகிறோம். இன்னொரு 4 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட். இப்போ ஜாயின் பண்ண முடியாது, ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கலாம், இப்போது எண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அது அக்செப்ட் பண்ணாது. ஓகே ஓகே, ரஜித் பி, ரோலெக்ஸ் பி, கிறிஸ் இவான்ஸ் பி அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. பிரவீன் பி, கிரேஸ் மோனிகா பி, ரோலெக்ஸ் மல்லிகா பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் யோர் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் உன்னோட கிறிஸ்டே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு
23rd question, அது டைரக்ட் கொஸ்டின், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டும் கிடையாது, அதனால தான் கிறிஸ்டி எங்கே இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் 23rd question, glyoxysomes are special peroxisomes which are found mainly in எங்க. ஓகே, ஸோ கிளையாக்சிசோம்ஸ் ஒரு விதமான பெராக்சிசோம்ஸ். இது வந்து எங்கே நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும், ஒரு இதை வந்துட்டு எங்கே ஃபவுண்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ அனிமல் மசில் செல்ஸ், ஆப்ஷன் பி பிளான்ட் லீவ் செல்ஸ், ஆப்ஷன் சி ஜெர்மினேட்டிங் சீட்ஸ், ஆப்ஷன் டி பாக்டீரியா. இது வந்து கொஞ்சம் லைக் அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் உங்களோட சிலபஸில் கிளையாக்சிசோம்ஸ் ஒரு பெராக்சிசோம்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, ஒரு 2-3 லைன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனாலுமே தெரிஞ்சுக்கோங்க, கிளையாக்சிசோம்ஸ் வந்துட்டு ஒரு விதமான பெராக்சிசோம்ஸ். இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ரோலெக்ஸ் டி சொல்கிறாங்க, ரஜித் வந்துட்டு சீன் சொல்கிறாங்க. நித்தேஷ்வர் என்ன ஐடிப்பா, இன்ஸ்டா ஐடியா. சரி, செஷன் முடிச்சுட்டு நான் சொல்லட்டுமா, இன்னொரு 3-4 questions இருக்குது, அவ்வளோதான். ஓகே, சும்மா கிறிஷ் வந்துட்டு டீன்னு சொல்கிறாங்க, பிரஜித் வந்துட்டு சீன் சொல்கிறாங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்ட்டு. ஸோ எஸ், உங்களோட ஜெர்மினேட்டிங் சீட்ஸில் அந்த சீட்ஸ் வந்துட்டு ஜெர்மினேட் ஆகுது பார்த்தியா, அந்த டைமில் வந்துட்டு இந்த கிளையாக்சிசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அது ஜெர்மினேட் ஆகுறதுக்கு உதவி செய்யும். அந்த சீட் ஜெர்மினேட் ஆனால் தான் மேலே அந்த பிளான்ட் போட்டுக்கு இப்படி வெளியில் வளர்கிறதுக்கு. ஸோ லீடர் போர்டில் பிரஜித், ஜூட், ஜோஷன், ரோஷன், ஜான், யுவன், தனுஷ், சஞ்சய், பேபி, ஷாலினி, ரமேஷ், கலை இருக்கிறாங்க. வேறு லெவல்ப்பா பிரஜித், ஸ்டார்ட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. மூவிங் ஆன் டு யுவர் 24th questions, இன்னும் 2 more questions இருக்குது நமக்கு, அவ்வளோதான். த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் என்னது, பிளாஸ்மா மெம்பரேன் மெயினாக வந்துட்டு எதால் செய்யப்பட்டிருக்கு, ஒரு அதோட காம்பனன்ஸ் என்ன, முக்கியமான காம்பனன்ஸ் ஒரு மெயினான காம்பனன்ட் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, ஆப்ஷன் பி புரோட்டீன் அண்ட் செல்லுலோஸ், ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், ஆப்ஷன் டி கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ உன்னோட பிளாஸ்மா மெம்பரேன் மெயின்லி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்னது, மெயின்லினா மெஜாரிட்டி இது தான், ஒரு மோஸ்ட் அது தான் இருக்குது, ஒரு முக்கியமான மேட்டர் இது தான் பிளாஸ்மா மெம்பரேனில், அது என்னது. ஓகே, ஸோ சின்னு சொல்கிறாங்க ஜாக்ஸ், லோகன் பி சொல்கிறாங்க, கார்டினல் பின்னு சொல்கிறாங்க, கரிராஸ்கோ வேறு லெவல், பிரவீன் சி சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ரஜித் சி, தண்ணியும் சின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆன்சர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். என்னது உங்களோட சி லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸா, இல்லை நிறைய பெரிய கிறிஸ்டிவன்ஸ் பி சொன்னாங்களே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் செல்லுலோஸா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பி அண்ட் சிக்குள்ளே தான் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு. பார்க்கலாம் ஆன்சரு. So yes, plasma membrane is mainly made up of lipids and proteins. ஏன் cellulose வந்துட்டு கிடையாது, cellulose is primarily உன்னோட plant cell wall பார்க்க முடியும். in animalsல உனக்கு cell wall கிடையாது. cell wallோட முக்கியமான component cellulose. okay, so அந்த ஒரு hint ஞாபகம் வச்சுக்கோங்க. so your proteins and lipids அதுதான் வந்துட்டு உன்னோட plasma membrane வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. Moving on to next question, which is your 25th question. Okay, the 70s ribosomes, 70s Wedberg units ribosomes எங்க இருக்குது. ஓகே, 70s 80s அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ரைபோசோம்ஸ் பற்றி. ஸோ இந்த 70s ரைபோசோம்ஸ் 70s வெட்பர்க் யூனிட்ஸ் ஆன ரைபோசோம்ஸ் எங்கே வந்துட்டு இருக்கு, பிளான்ட் செல்லோட சைட்டோபிளாசமில் இருக்கா, இல்லை அனிமல் செல்லோட சைட்டோபிளாசமில் இருக்கா, இல்லை மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்லேயும் இந்த 70s ரைபோசோம்ஸ் இருக்கா, இல்லை நியூக்ளியஸில் இந்த 70s ரைபோசோம்ஸ் இருக்கா. ஸோ எங்கே இருக்கு. எஸ் நிதேஷ்வர், இந்த செஷனோட எண்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே, லோகன் சீன் சொல்கிறாங்க, மியூசிக் ஃபார் சி, சுமா கிருஷ் சி, கிறிஸ் சிவான்ஸ் சி, கார்டினல் சி. ஓகே, பார்க்கலாம். ஓகே, உன்னோட 70s ரைபோசோம்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு சீன் சொல்கிறாங்க, மல்லிகா சி சொல்கிறாங்க, பிரவீன் சி, ரோலெக்ஸ் சி. பார்க்கலாம். ஜாக் ஸ்பாரோ டீன்னு சொல்கிறாங்க. டி என்ன இருக்குது, நியூக்ளியஸ். ஸோ எய்தர் மைட்டோகாண்ட்ரியா ஆர் குளோரோபிளாஸ்ட் ஆர் நியூக்ளியஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ உன்னோட 70s ரைபோசோம்ஸ் எங்கே இருக்குன்னா உன்னோட மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டில் இருக்குது. ஓகே, நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இல்லை பிளான்ட் செல் சைட்டோபிளாசம் அனிமல் செல் சைட்டோபிளாசம்ன்ட்டு இல்லை. ஓகேவா, 70s ரைபோசோம்ஸ் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாலுமே ஃபவுண்ட் பண்ண முடியும், குளோரோபிளாஸ்ட்லையும் பண்ண முடியும், விச் மீன்ஸ் அனிமல் செல்லையும் இருக்குது பிளான்ட் செல்லையுமே இருக்குது. நான் இந்த கொஸ்டின் தான் நான் லீடர் போர்ட் காமிக்கிறேன். அடுத்த கொஸ்டினை ஜஸ்ட் த வின்னர்ஸ் வந்துட்டு காமிக்கும். ஸோ ஃபாலோட் பை பிரஜித், ஜூட், ரோஷன், ஜான், ரோஷ். ஓகே, இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ரோஷனுக்கு அப்புறம் ஜோஷன் இருந்துச்சு, ஷிஃப்ட் ஆயிருச்சு. யுவன், தனுஷ், ரமேஷ்,
சஞ்சய் வந்துட்டு இருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு யுவர் ஃபைனல் கொஸ்டின், 26 கொஸ்டின். இன்னும் நீங்கள் லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலன்னா என்ன பண்ணும், லைக் பட்டனை அடிச்சு தம்சம் பண்ணுங்க. ஓகே, ரெடி ஃபார் யுவர் ஃபைனல் கொஸ்டின். செல் தியரி வாஸ் ப்ரொபோஸ் பை யார்? இந்த ஆப்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்னன்ட்டு. செல் தியரி யார் ப்ரொபோஸ் பண்ணான்ட்டு நீங்களே சொல்லலாம். சொல்லுங்க. செல் தியரி யாருன்ட்டு. எஸ் லோகன் தெரியும்பா. தனியா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க தனியா. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ ஷெல்டன் அண்ட் ஸ்கவான், ஆர் ஆப்ஷன் பி வாட்சன் அண்ட் கிரிக், ஆப்ஷன் சி வர்ச்சாவ், ஆப்ஷன் டி ராபர்ட் ஹூக். ஸோ யார் வந்து செல் தியரி ப்ரொபோஸ் பண்ணா? செல் தியரி என்னன்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் செல்ஸால் செய்யப்பட்டிருக்கு அண்ட் எல்லா செல்ஸும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து வருது அப்படின்னு அந்த செல் தியரி பேசிக்லி சொல்லுது. ஸோ இந்த செல் தியரி யார் ப்ரொபோஸ் பண்ணா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ பார்க்கலாம். ரெஜி, 25th கொஸ்டின் என்ன நான் மறந்துட்டேன்ப்பா, கொஞ்சம் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க. என்ன கொஸ்டின்றது ஞாபகம் வரல எனக்கு. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யுவர் ஷெல்டன் அண்ட் ஸ்கவான். இவங்க தான் செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ராபர்ட் ஹூக் வந்துட்டு 3 பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ராபர்ட் ஹூக் வந்துட்டு செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணார். அவர் வச்சுட்டு இருந்தா அந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு அந்த கார்க்கு ட்ரீலேருந்துட்டு அந்த டெட்டு செல்ஸை எடுத்துட்டு அவர் வச்சுட்டு இருந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அது ஐயோ என்னடா அது தேன் கூடு மாதிரி இருக்குது, ஹனிக்கும் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு இந்த ராபர்ட் ஹூக் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா? ஆனால் எல்லா ஆர்கானிசம்ஸும் செல்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் இருக்கிற எல்லா செல்ஸுமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்ற இந்த 2 விஷயங்கள், இந்த ரெண்டுத்தையும் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது நம்மளோட ஷெல்டன் அண்ட் ஸ்கவான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல் லீடர் போர்டில் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வினர் யாருன்னு நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் பிரஜத் வித் 25576 பாயிண்ட்ஸ். வேற மாதிரி பிரஜத்தை ஸ்டார்ட் டு எண்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்துட்டு நீ மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிற. ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கேன், கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபாலோட் பை ஜூடா, வேற யாரோ பேர் இருந்துச்சு. பட் ஓகே, ஆசம். இந்த கொஸ்டின்ல மாறி இருக்கு பாருங்களேன், வேற லெவல் பா. ஜூடு வித் 2227 பாயிண்ட்ஸ். ஜூட் வேற மாதிரி கொஞ்சம் 6th or 7th பொசிஷன்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மேலே வந்துட்டீங்க செகண்டுக்கு, வேற மாதிரி. நெக்ஸ்ட் 3வது ரோஷன் வந்துட்டு அகெயின் ஸ்டார்ட் டு எண்ட் லீடர் போர்டில் 3rd or somethingல இருந்தாங்க. அதே மாதிரி 3rd பொசிஷனில் இருக்கிறீங்க. வேற மாதிரி ரோஷன். கீப் இட் அப் வித் 20640 பாயிண்ட்ஸ். வேற மாதிரி ரோஷன். ஆசம் வெறிக்க விட்டுருக்கிறீங்கப்பா. ரஜித் அவர்களே, 70 years ரைபோசோம்ஸ் 25th கொஸ்டினா? ஓகே, அது கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நான் கீழே காமெண்ட்டில் வந்துட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை நான் பின்னும் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு, பிகாஸ் இப்போ அகைன் என்னால் கொஸ்டினை பார்க்க முடியாது. மேபி அப்புறமா நீங்கள் கொஸ்டினை நீங்களே போட்டால் கூட அதுக்கு என்ன டவுட் ஒரு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு எதனா மிஸ்டேக் ஆயிருக்குதா இல்லை என்ன டவுட் இருக்குன்றது நீங்கள் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஃப்டர் தி செஷன் நான் வந்துட்டு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும், லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணும். செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு இந்த சேனலில் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அந்த பெல் பட்டன் என்ன பண்ணும், அமைக்கிஃபை பண்ணிடணும். ஓகே, எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மேபி வீக் விஸ் சம்மந்தமே எதனா டவுட் இருந்துச்சுனாலும் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு 7:15க்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் ஓட இன்ட்ரடக்ஷன் வருது, L1 சீரீஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடி தானேப்பா. ஐடி வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி யாரோ ரீல்ஸ் வர ஷேர் பண்ணியிருக்கிறாங்கப்பா. உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரீல்ஸை. ஸோ இதில் ஆக்சுவலாக ஐடி வந்துட்டு எழுதுறதுக்கு இதில் ஐடி எழுத முடியுமானே தெரியலையேப்பா, எனக்கு வர மாட்டேங்குது வேற. சரி, பென் கலர் ரெட். ஓகே, வந்துருச்சு. ஏதோ ஒன்று பண்ணி வந்துருச்சு. ஐடியை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, எந்துதான்? ஐயோ, சுத்தம் எக்ஸிட்டு. ஐ எம் ஸோ சாரி கேஸ். இதில் கொஞ்சம் எழுத வர மாட்டேங்குது. நான் வந்துட்டு ஓரலாகவே சொல்கிறேன். சாண்ட்ரா, SANDRA, ஒரு சின்ன ஹைஃபன், அதுக்கப்புறம் ஷாலோம், SHALOM, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி S2. இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. சாண்ட்ரா
ஒரு ஸ்மால் ஹைஃபன் ஷாலோம் அப்புறம் S2 இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகேவா? என் மூஞ்சி தான் போட்டிருக்கோம். எதுனா டவுட்ஸ் குவரிஸ் இருந்தால் நீங்கள் அது மூலியமாக கூட ரீச் அவுட் பண்ணலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீக் குவிஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக டைம் வந்துட்டு கம்மி பண்ணிடுறேன். பிகாஸ் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். உங்களோட கிளாஸ் 10th 11th 12th மாதிரி இல்லை. பிகாஸ் யார் 3 சாப்டர்ஸுமே எல்லாம் அப்படியே நெத்தி அடி கொஸ்டின்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. சுற்றி வச்சு கேட்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்னும் அந்த டைம் வந்துட்டு நான் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, பட் இந்த செஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா என்ன பண்ணு, லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு 7:15 உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is your Sandra ma'am signing off. Bye guys.